இந்த வீடியோ பாருங்களேன். இவர் யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஒரு காலத்துல எப்படி இருந்த சிங்கர் இப்போ இந்த நிலைமையில இருக்காரே. அப்படிதான் எனக்கு இந்த வீடியோ பாக்குறப்போ தோணுச்சு. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தோணி இருக்கும். இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பல பேர் பல விதமான கேள்விகளை கேட்டு வருத்தப்பட்டு வராங்க. இவர் யாருன்னு தெரியுதா? பேர் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எப்போதும் குட்டி போனி டெயில் போன அளவிற்கு முடி வச்சிருக்க கூடிய ஸ்டைலிஷான நபர். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? தமிழ் சினிமாவில் 90s காலகட்டத்துல வந்த எத்தனையோ பாடல்கள் இப்போதும் மக்களால கொண்டாடப்பட்டு வருது. அப்படி ரசிகர்களால ரசிக்கப்படும் பாடல்களை பாடியவர்களில் ஒருவர் ஹரிஹரன். வித்தியாசமான குரலை கொண்டவர், மனதை மயக்கும் மாய குரலோன்னு கூட சொல்லலாம். 1992 மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான ரோஜா படத்தின் தமிழா தமிழா நாளை நம் நாளே சாங் மூலமா தமிழ் சினிமாவில ஒரு பாடகரா அறிமுகமாகிறாரு. இப்படி ஒரு பாடகரை அறிமுகப்படுத்தின பெருமை இசை புயல் AR ரகுமானை தான் சேரும். குறிப்பா AR ரகுமான் இசையில தான் அதிகமான ஹிட் பாடல் பாடியிருக்காரு ஹரிஹரன். AR ரகுமான் மட்டுமின்றி இளையராஜா, தேவா, வித்யாசாகர், சிற்பி போன்ற ஜாம்பவான்கள் இசையில் அசர வைக்கும் பாடல்களை கொடுத்திருக்காரு. திரைப்படங்கள் மட்டுமல்லாது தனியாவே ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சிக்கு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. மேடைகள்ல வழக்கமான பாணியில இல்லாம வித்தியாசமாக பாடி ரசிகர்களை குதூகலப்படுத்துவாரு. அப்படி இவரோட ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வைரலாகி பலரையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆகிட்டாரு அப்படி பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்த நிலையில அவரே தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இது ரிலேட்டடா ஒரு போஸ்ட் போட்டு தெளிவுபடுத்தியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சில நேரங்களில் நமது மிகப்பெரிய ரசிகர்களை ஆச்சரியப்படுத்துவது மகிழ்ச்சியாக இருக்கும். முதியவராக வேடமிட்டு என் சந்தேகமற்ற பாதுகாப்பு அணியின் சிறிய உதவியுடன் கோழிக்கோடு மேடையில் நுழைந்தேன். உண்மை வெளிப்படும் தருணத்தை காண இறுதி வரை பாருங்கள். கூட்டத்தின் எதிர்வினையை நீங்கள் தவற விரும்ப மாட்டீர்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ மூலமா தான் ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. என்னன்னா, ஹரிஹரன் மக்கள் எல்லாரையும் பிராங்க் பண்ணிருக்காரு. எஸ், அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாம ஸ்டேஜ்ல போயிட்டு அழுதபடியே, நான் 2 லைன் பாடிக்கிறேன், நான் பாடுனா அருண் வந்துருவான்னு அவர் அருண் அப்படின்ற யாரையோ தேடுற மாதிரி இந்த வீடியோ இருக்கு. முதல்ல கஷ்டப்பட்டு பாட தெரியாதவர் மாதிரி பாடுறாரு. மியூசிக் கம்போசர் ஸ்டீஃபன் தேவசி ஸ்ருதி வேணுமான்னு கேட்க ஹரிஹரனும் ஆமான்னு சொல்ல, சரி ஓகேன்னு ஸ்டீஃபன் தேவசியும் ஸ்ருதி ஸ்டார்ட் பண்ண, திடீர்னு தன்னோட பாணியில காதலுக்கு மரியாதை படத்துல வர என்னை தாலாட்ட வருவாளா அப்படின்ற பாடல அசத்தலா பாடி ஹரிஹரன் தான் வந்திருக்கேன்னு ரிவீல் பண்ணி ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. പാടിയാലേ അരുൺ വരും. ഇവിടെ നിങ്ങൾ പാടി അരുൺ വരും, ഉറപ്പാണോ? என்னை தாராட்ட வருவாளோ. ஹரிஹரன் இப்போ இந்தியால பல இடங்களுக்கு போய் கான்சர்ட் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில கேரளால கான்சர்ட் நடத்திருக்காரு. அங்கதான் இந்த பிராங்க் பண்ணி இருந்திருக்காரு. இந்த கான்சர்ட் கேரளால நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடந்திருக்கு. அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் ஹரிஹரன் முதியவராக வேஷம் போட்டுட்டு வந்து மக்களை பிராங்க் பண்ணி ஃபன் பண்ணிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. சில பேர் அந்த ஃபுல் வீடியோவை போடாம பாதியா கட் பண்ணி ஷேர் பண்ணதால மக்கள் பலரும் குழம்பி போயிட்டாங்க. இது சும்மா பிராங்க் தான், ஹரிஹரன் ரொம்ப நல்லாவே இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இதன் மூலியமா தெரிய வந்திருக்கு. எந்த உணர்வுக்கு பாடுறாரோ அந்த உணர்வை அப்படியே வெளிப்படுத்தி அதை கேட்பவர்களுக்கும் கடத்துவதுதான் ஹரிஹரனின் தனித்துவம். இசை, வரி அப்படின்றத தாண்டி பாடல்களை ஹரிஹரன் குரலில் கேட்பது தனி சுகம் தானே. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஹரிஹரன் சாங் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.